அதிவேக பைக் விபரீதம். வெளிநாட்டில் படித்த மருத்துவரின் சோக கதை. ரஷ்யாவில் படித்துவிட்டு இந்தியாவிற்கு வந்த இளைஞர் அதிவேகமாக பைக்கில் சென்றதால் விபத்தில் மரணமடைந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. மதுரையை சேர்ந்தவர் 23 வயதான ஷேவாக். இவர் ரஷ்யாவில் MBBS படித்து பட்டம் பெற்றார். வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்கள் இந்தியாவில் நடக்கும் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் இங்கு தொழில் செய்ய முடியும். அதற்காக அவர் குரோம்பேட்டையில் தங்கியிருந்து படித்து வந்தார். இந்த நிலையில் தன் சொந்த பணத்தில் மதுரையில் புதிதாக வாங்கிய என்ஃபீல்டு பைக்கில் தனது பள்ளித் தோழன் நிதிஷுடன் 5ஆம் தேதி அதிகாலை சென்னை சேலையூர் வந்து கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் அவருடன் வந்த வேளாண் பொறியியல் பட்டதாரி நிதிஷ் உடனே உயிரிழந்தார். சேவாக் படுகாயமடைந்தார். அவருக்கு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இருந்தாலும் மருத்துவர் சேவாக் சிகிச்சை பலனில்லாமல் மூளைச்சாவடைந்தார். இந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. சிறுநீரகம், கல்லீரல், இதயம் போன்ற உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி சேவாக்கின் தாய் கூறும்போது, மருத்துவம் படிக்க வைத்து சேவை புரிவான் என்று இருந்தேன். அவனே சொந்த விருப்பத்தில் அதிவேகமாக செல்லும் பைக் வாங்கி ஆச்சரியப்படுத்தினான். ஆனால் சில நாட்களில் நண்பருடன் சென்றபோது விபத்தில் இறந்து விட்டான். எல்லா இளைஞர்களும் சின்ன வயசில் வேகமாக செல்லும் பைக் பயன்படுத்தாதீங்க என மனம் உருகி கேட்டுக்கொண்டார். என் பையன் பைக்கு வாங்கி அவனா விருப்பப்பட்டு முதல் சம்பாத்தியில் வாங்கினேன். எனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் டாக்டர் படிக்க வச்சிருக்கேன், என் பையனை மருத்துவத்தில் படிக்க வச்சிருக்கேன். அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக சென்னையில் போய் பார்க்க போனவன் பைக்கில் வர்றப்ப ஸ்பீடாக அவன் ஏற்று குறுக்க வந்து அடித்து இவன் போய் தலையில் அடிபட்ட. என் கூட வந்த நண்பர் வந்து என் ஸ்பாட்லேயே விட்டு இவனுக்கு என் பையனுக்கு வந்து தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம். தயவு செய்து 28 வயசு 30 வயசு வரைக்கும் பைக் ஓட்டாதீங்க, வாங்காதீங்க. எனக்கு வந்து நிலைமை எந்த தாய்க்கு வரக்கூடாது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.